பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் அவனும் நானும் சீரீஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோட தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பீச் அப்படியே வானத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருக்க. அப்போ பின்னாடியிலேருந்து வந்து பீச்சை ஹக் பண்ணுறான். இதில் நான் உன் பேரில் ஒரு ஸ்டாரை வாங்கினேன்ல, அது ஏது? இந்த ஸ்டாரான்னு யோசிச்சுட்டு அப்புறம் பீச்சை பார்த்து ஒருவேளை இதுவான்னு சொல்லிட்டு பீச்சோட கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அப்போ பீச் சிரிச்சிட்டே சொல்கிறான், நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்டாருக்கு நேம் தான் வாங்கியிருக்கீங்க, அந்த ஸ்டாரையே ஒன்று வாங்கலன்ட்டு. அப்போ உடனே கால் பண்ணிட்டான். யாருன்னா மிராக்கு தான். என்னன்னா நாசாக்கு வந்து லைன் கனெக்ட் பண்ணுமாம்மா. அதை கேட்டோன்னே மிரா பார்க்குறான், என்ன சொல்கிறீங்கிற மாதிரி. அப்போ பீச்சும் பார்த்துட்ருக்கான். பீச்சுக்கு இப்படி பண்ணுறது யூஸ்ஃபுல்லான ஒன்று தானே. ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்க என்ன பண்ணுறான்னா அந்த பிளானட்ஸ் இருக்கும்ல, ஸ்டாரை விட்டுட்டான். இப்போ பிளானட்டுக்கு போயிட்டான், மாசு ஜூபிட்டர்னு. அதில் ஏதாவது ஒன்றுக்கு ரீநேம் பண்ணுமாம்மா. அதனால் அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லிகிட்டு இருக்கான். எந்த பிளானட்னாலும் எனக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ பீச் சிரிச்சுட்டே ஃபோனை வாங்கி, மிரா நீங்கள் தூங்குங்க, குட் நைட். அப்புறம் இப்போ சொன்னதை நீங்கள் அப்படியே மறந்துடுங்கன்னு சொல்கிறான். அப்போ பார்க்குறான். மிராவும் தேங்க்யூ பீச்சுன்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். பீச் சிரிச்சிட்டு இருக்கான். பட் என்ன சொல்கிறான்னா, ஏன் என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன்ட்டு. அப்போ பீச், நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னா எனக்கு தெரியும் உங்களால் முடியும், உங்களால் ஒருத்தரால் கண்டிப்பாக இது முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன், கடைசியில் எனக்கு சர்ப்ரைஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்ல சொல்கிறான். ஏன்னா அது நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வர டின்னர், ஸோ அது ஸ்பெஷல்லன்னு சொல்லிட்டு அப்படியே பீச்சோட தோளில் சாஞ்சுக்கிறான். அதோடையும் ஒரு பாட்டு எழுதுனால தீக்காக, அதை பாட சொல்ல பீச் சொல்கிறான், இல்லை நான் நல்லா பாட மாட்டேன்ட்டு. பட் தீயோ நல்லா பாடுறீ அப்படிங்கிறான். அப்போ பீச் அப்படி ஆச்சரியமாக பார்க்க சொல்கிறான், நீ பாடுறது மட்டும் இல்லை, உன்னோட மூச்சு வர சத்தம் கூட எனக்கு ரொம்ப இனிமையாக தான் கேட்குது, என் இதயமே உருகுதுன்னு சொல்ல பீச்சுமே பீக்கான்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். அப்போ உடனே ப்ளீஸ் பேபி எனக்காக பாடுன்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக பிளிங்க் பண்ண. அப்போ பீச்சும் சிரிச்சுட்டு அவன் ஜஸ்ட் அந்த ஒரு லைனை சும்மா லைட்டாக சொல்லியிருப்பான், பாடியிருக்க கூட மாட்டான். அதுக்கே கைத்தட்டிப்பா செம்ம மெலடியாக இருக்குது, என் இதயத்தை தொட்டுட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பிளிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அப்படியே ரெண்டு பேருக்கும் ஐ கான்டாக்ட் போக பின்னாடி ஓஎஸ்டி ப்ளே ஆகுது. இன்னொரு பக்கம் மிரா அப்படியே வீட்டை சுற்றி நடந்துட்டுருக்க. ப்ளப் கேட்குறா, என்ன வாக்கிங் போகிறீங்களான்ட்டு. மிரா உடனே அலர்ட் ஆயிட்டா. அப்புறம் ப்ளப்புன்னு பார்த்தோன்னே அமைதியாயிட்டா. நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்க, ப்ளப் ஆக்சுவலாக காரில் பூ வச்சுருப்பா போல், அதை எடுக்க தான் வந்திருக்கா. அப்போ மிரா என்ன சொன்னான்னா, சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, இந்நேரத்தில் இப்படி சுற்றிட்டு இருக்காதீங்க, அது சேஃப் இல்லைன்னு சொல்ல. அப்போ ப்ளப் சொல்கிறா, சொல்லியிருக்காரு இந்த வீட்டில் நான் நல்லா சேஃபாக இருக்கலான்ட்டு. அப்போ மிராவும் பட் இருந்தாலும் நீங்கள் தனியாக வர வேணான்னு சொல்ல. அப்போ ப்ளப் கேட்குறா, அப்போ நீங்கள் மட்டும் ஏன் தனியாக இருக்கீங்க, என்ன காவல் காத்துட்ருக்கீங்களா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், இந்த வீட்டை அப்படியே கைட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான்னு கேட்க. அப்போ மிலா சொல்கிறான், என்னன்னா அர்சனி பாடிகார்ட்ஸ் வந்து சேஃப்டி மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க பற்றி இப்போ தீயை பார்த்துக்கிறாள்ல, ஸோ அவங்க பாஸை பற்றி எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கணும், எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்பேற்றுக்கணும். இந்த வீட்டில் கண்ணை மூடிட்டு கூட ஒவ்வொரு இடத்துக்கு என்னால் போக முடியும்னு சொல்ல. அப்போ இவ ப்ளப் உடனே மில்லாவோட கண்ணை மூடிடுறா. சரி ஓகே, இப்போ நான் உங்கள் கண்ணை பற்றிட்டேன்ல, இந்த பூவை வந்து கிளாஸ் ஹவுஸில் இருக்க அந்த பூ வேஸில் வைக்கணும், அதுக்கு மட்டும் எனக்கு இடத்த காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்ல. மிலா உடனே சரி ஓகே நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. அதுவும் ஒரு இடத்துல அந்த படி இருக்கும், அதை கூட கரெக்டாக சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. ப்ளப்பும் பார்க்குறான், இம்ப்ரெசிவ் அந்த மாதிரி. அப்போ மிராவும் சரி ஓகே நீங்கள் ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல. இவ கேட்குறா, உங்களுக்கு வேறு ஏதாவது நிக் நேம் இருக்கான்ட்டு. அப்போ மிராவும் இல்லைன்னு சொல்ல, எனக்கு இருக்குது, என் பேர் ப்ளப், நீங்கள் வந்து என்னை பேர் சொல்லியே கூப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ப்ளப் இன்னொன்று என்ன கேட்குறான்னா, ஆமாம் நீங்கள் தீயோட செக்ரட்டரி இல்லை போல், அர்சனியோட பாடி கார்டுனா இதுக்கு முன்னாடி சொல்லும் போது சொன்னீங்க, அப்போனா நீங்கள் இப்படி மூக்காட்டு இருப்பீங்களா என்ன இருந்துட்டு இவ கேட்குறா. ஏன்னா அவள் சொல்லும் போதே தீயோட செக்ரட்டரின்னு சொல்லாமல் அர்சனோட பாடி கார்டுன்னு சொல்லியிருப்பா, அதனால் கேட்க. அப்போ இவளுமே ஆமாம் மூக்காட்டை தான் அந்த மாதிரி சொல்ல. அப்போ இவ இன்னொரு டவுட் கேட்குறா, சரி அப்பா தான் உங்களை ஹாங்காங்லேருந்து அனுப்பியிருக்காங்கல்ல, அப்போனா நீங்கள் எப்படி தாய் நல்லா பேசுகிறீங்க, உங்கள் ஃபேமிலி அப்போ எங்கே இருக்குது, தாய்லாந்தில் இல்லை ஹாங்காங்லன்னு கேட்க. இவ கேட்குறா, ஏன் அப்படி கேட்குறீங்கன்ட்டு. அப்போ ப்ளப்புமே தாய்லாந்துல இருந்தா ரொம்ப நல்லது, நீங்கள் இங்கே அடிக்கடி போய் பார்த்துக்கலாம்ல, அதே ஹாங்காங்கில் இருந்தால் அவங்களோட பிரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ளப் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி பேச.
அப்போ மிராவுமே சேட் ஆயிட்டா. என்னன்னா அவளுக்கு ஃபேமிலியே இல்லையா, இங்கேயும் இல்லை ஹாங்காக்லையும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அர்ச்சனோட பாடி கார்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க யாருக்குமே ஃபேமிலியே இருக்காது. இப்போ சொல்லிட்டு இருக்கும்போதே அப்படியே மூக்கையுமே காட்டுறாங்க. ஸோ அர்ச்சனி பாடி கார்டை செலக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபேமிலி இல்லாதவங்க தான். அவங்கள யாருமே டிபெண்ட் பண்ணி இருக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அர்ச்சனி வந்து வேலை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கல, அவங்களுக்கு புது வாழ்க்கை, எஜுகேஷன் எல்லாமே கொடுக்குது. அதுக்கு பதில் மாறாதான் லாயல்ட்டி, அதை தான் இவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ எங்கள் வாழ்க்கையே லீ ஃபேமிலிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ப்ளப்புமே, அப்போனா நீங்கள் ரொம்ப லக்கி, ஏன்னா டீக்கு கீழே உங்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, இங்கே நீங்கள் சேஃபாக இருக்கலான்னு சொல்ல மில்லா பார்க்குறா. நீங்கள் இதே அடிக்கடி சொல்கிற மாதிரி இருக்குன்ட்டு. அப்போ ப்ளப்புமே ஆமாம், ஏன்னா தீ வந்து சொல்ல மட்டும் செய்ய மாட்டார், அதை கரெக்டாக செஞ்சும் காட்டுவார். எனக்கும் பீச்சுக்கும் அவர் ஒரு ஃபேமிலியாக மாறினாருன்னு சொல்ல இவ பார்க்குறா ஃபேமிலி ஆவான்ட்டு. அப்போ ப்ளப்புமே, நீங்கள் அர்ச்சனி பாடி கார்டுங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக எங்களை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல, நானும் பீச்சும் ஒரு அனாதைங்க. இப்போ இந்த மாதிரி சோகமாக பேசிகிட்டு இருக்கும்போதே அப்படியே இவங்க ஃப்ளாஷ்பேக் இருக்குல்ல, அதை காட்டுறாங்க. என்னென்னா பீச்சும் ப்ளப்பும் அவங்க அப்பா அடிக்க வந்திருப்பாங்க, அந்த சீன்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இப்போ பீச்சுக்கு கனவு வருது. அவன் பயந்து எழுந்துக்கிறான். அப்போ தீயுமே எழுந்து என்ன அதே கெட்ட கனவான்னு கேட்டுட்ருக்க. அப்போ பீச்சுமே சாரி நான் உங்களே எழுப்பிட்டேனான்னு கேட்குறான். அப்போ தீயுமே ஏதோ ஹெல்ப் பண்ணலான்ட்டு ஏதோ ஃபோன் பண்ணலாம் போக பீச் பார்க்குறான். இல்லை வேணாம், இப்போ நான் பரவாயில்லையாக தான் இருக்கேன், நீங்கள் தூங்குங்கன்னு சொல்ல அப்படியே தீப் எடுக்கிறான். பீச்சையும் தோல்ல சாய வச்சுக்கிறான். இப்போ தீ வந்து பீச்சை நினச்சி ரொம்பவே கவலையில் இருக்கான். அதுக்கப்புறம் தான் அவன் பீச் கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறான். என்னன்னா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுன்ட்டு இல்லை, பட் மறைக்கிறது நல்லதுன்னு நான் நினச்சேன்னு சொல்ல இப்போ அப்படியே என்ன சீன் காட்டுறாங்கன்னா, தீ வந்து பீச் கிட்ட ஒரு ஃபைலோட காட்டுறான். இப்போ பீச் கையில் அந்த ஃபைல் பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே அந்த வாய்ஸ் ஓவரில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது ப்ளப்பை பற்றியுமான்ட்டு. ஸோ பீச்சை பற்றின இந்த டீட்டெயில்ஸ் இருக்க ஃபைல் பின்னாடி இன்னொன்றுமே இருக்குது. அது என்னன்னு நமக்கு இப்போ காட்டல. இன்னொரு பக்கம் ப்ளப்பை காட்டினாங்கன்னா அவள் குழந்தைங்க கூட விளையாடிட்டு இருக்கா. அந்த குழந்தைங்களும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. என்னன்னா அவங்கக்கிட்ட இப்போ பொம்மைலாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே ஆசிரமத்தில் இருக்க மற்ற குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றாங்களாம். அது ஆசிரமத்தில் இருக்க குழந்தைங்கள்லாம் பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக. அப்போ ப்ளப் பார்க்குறா. அதில் ஒரு பொம்மை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். பட் நீ ஏன் உனக்கு பிடிச்ச பொம்மையை கொடுக்குற, நீ மிஸ் பண்ண மாட்டியான்னு கேட்க அப்போ அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை இந்த பொம்மை எனக்கு பிடிச்சனால தான் நான் கொடுக்குறேன், அப்போ தானே இது மற்ற குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும்ன்ட்டு. அதாவது இவளுக்கு பிடிச்ச ஒன்றை மற்ற குழந்தைங்களும் அனுபவிக்கணும்னு அவன் நினைக்கிறா. பட் இவன் மிஸ் பண்ண மாட்டாளான்னு கேட்டால் இவளுக்கு தான் இங்கே தி பீச் ப்ளப்பு அப்புறம் ரோம் மோக்னி எல்லாருமே இருக்காங்கல்ல, அங்கே இருக்க குழந்தைங்க அப்போ தனியாக இருப்பாங்கல்ல, அதனால தான் இவ அவங்களுக்கு கொடுக்குறா. இவ எப்படி இருந்தாலும் லோன்லியாக இருக்க மாட்டாள்ல. அப்போ ப்ளப்புமே இவங்கள பார்த்து சிரிச்சுட்டு உங்களுக்கு இங்கே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறா. அவங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாருமே எங்கள் கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்கன்னு சொல்ல அப்போ ப்ளப் சொல்கிறான், நீங்கள் 2 பேருமே ரொம்ப லக்கி, எனக்கும் பீச்சு கூட இந்த அளவுக்கு லக் கிடைக்கல. ஸோ நீங்கள் 2 பேருமே நல்ல பிள்ளைங்களா இருக்கணும், உங்கள் அப்பாவுக்கு முக்கியமாக தீக்கு பெருமை சேர்க்கணும், ஓகேவான்னு கேட்க குழந்தைங்களும் தலையாட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தீயும் பீச்சும் நின்று பார்த்துட்டு இருக்க. பீச் சொல்கிறான் ப்ளப் ரொம்பவே வளர்ந்துட்டாள்ன்ட்டு. அப்போ தீயும் பீச்சோட தலையை கோதிட்டு அப்படியே பீச்சை பார்த்துட்டு இருக்க. பீச் சொல்கிறான் இது அவளுக்கு தெரிய வேண்டிய நேரம் தான், அதில் அவள் என்ன டிசைட் பண்ணுறாளோ அது அவளை பொறுத்ததுன்னு சொல்ல ப்ளப் பார்க்குறான், நீங்கள் 2 பேரும் ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, குழந்தைங்களாம் அப்படியே விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ பீச் அப்படியே பேச்சு ஆரம்பிக்கிறான், நீ எப்போ திரும்பி போகிற அந்த மாதிரி. நான் மண்டே போவேன், தி ஆஃபீஸ் போவார்ல, அப்போ அவர் கூடயே போயிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேங்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. ஏன் கேட்குறீங்கன்னு கேட்குறான். அப்போ பீச்சுமே அப்படியே யோசிச்சுட்டு இருக்க. தி தான் பீச்சுக்கு அப்படியே சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கான். அப்போ பீச் வந்து ஒரு ஃபைல் எடுத்து இப்போ ப்ளப்பு கிட்ட தரான். ப்ளப்புமே அது என்னங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ பீச் அதை பார்த்துருப்பான்ல, அந்த தி ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது அந்த சீனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபைலில் இருந்தது ஒரு இறப்புச் சான்றிதழ். என்னன்னா மோக் வந்து இவன் ஃபஸ்ட் டைம் பீச்சை பற்றி கேட்டிருப்பான்ல மோக்கிட்ட. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பீச்சை பற்றி ப்ளப்பை பற்றி அந்த மாதிரி டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பான். பட் கொஞ்ச நாள்லேயே இன்னொரு டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருப்பான். அதுதான் இந்த இறப்புச் சான்றிதழ். சரி இதை ஏன் இப்போ கொடுத்தீங்கன்னு கேட்க அப்போ தீ பார்க்குறான், நீ வந்து 10 வருஷமா நீ தப்பிச்சு வந்த கனவை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்க. ஸோ பெட்டர் அதை நீ ஃபேஸ் பண்ணுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. உன்னை நான் அவங்கள மன்னிக்க சொல்ல, ஜஸ்ட் இதை நீ தெரிஞ்சுக்கிட்டா உன்னோட கெட்ட கனவுகளை நீ ஃபேஸ் பண்ணலாம்ல, அது இனிமேலும் உன்னை ஹர்ட் பண்ணாதில்ல, அதனால தான் நான் கொடுக்குறேங்கிறான்.
ஆக்சுவலா அதில உண்மையா என்ன இருக்குன்னா, தி ப்ளப்போட சாரி பீச் ப்ளப்போட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்களாம். ஸோ இத கேட்டோனே ப்ளப் பார்க்குறா, ஏன் அந்த ஆள் தான் கொன்னுட்டானான்ட்டு. பட் என்ன ஆயிருக்குன்னா, பீச்சும் ப்ளப்பும் வந்துட்டாங்கல்ல, ஸோ அவங்க வந்த உடனே அந்த ஆள் வந்து இவங்கள கொடுமைப்படுத்தினான்ல, அந்த கேஸ்ல அவன் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு போயிட்டான். அவனுக்கு இருந்த சுதந்திரமே போச்சு. பட் பீச் ப்ளப்போட அம்மா ஆல்ரெடி உடம்பு முடியாம இருந்திருக்காங்க. அதனால தான் அவங்க இறந்துருக்காங்க. ஸோ ப்ளப் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னமோ தெரியல. எனக்கு அவங்க கிட்ட கம்மியா தான் மெமரீஸ் இருந்த மாரி தோணுது. ஒரு வேளை உண்மையிலே மெமரீஸ் இல்லையா? இல்ல நான் மறந்துட்டேனா? என்னன்னு எனக்கே தெரியல. இப்படி ப்ளப் சொல்ல பீச் பார்க்குறான். எனக்கு ஃபர்ஸ்ட்டு உன்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சேன். பட் நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம். இவ்ளோ தூரம் கடந்து வந்திருக்கோம். எந்த அளவுக்குன்னா, இத நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். இந்த கெட்ட கனவ நம்ம ஃபேஸ் பண்ணலாம். அதுவரைக்கும் நம்ம கடந்து வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். அதனால தான் உன்கிட்ட சொல்றேங்கிறான். அதுக்கப்புறம் ப்ளப்பு, பீச் மட்டும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பீச் என்ன சொல்றான்னா, அவங்க அம்மாவோட கல்லறை இருக்கும்ல, அத போய் அவன் பார்க்க போறதா சொல்றான். "நீ வராம இருந்தா நல்லா இருக்காது. பட் நான் வந்து உன்ன தான் இதில முழுசா டிசைட் பண்ண விடுவேன்ட்டு" எப்பயும் பீச்சுக்கு தலைவாரி விட்டுட்டு இருப்பான்ல, அதே மாரி தான் பண்ணிட்டு கேட்குறான். அப்ப ப்ளப் என்ன சொல்றான்னா, "எனக்கு என்ன சர்ப்ரைஸா இருக்குன்னா, எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகல. எனக்கு சந்தோஷமாவும் இல்ல, ஹேப்பியாவும் இல்ல. எனக்கு ஏன் எதுவுமே தோண மாட்டேங்குதுன்னு தான் புரியலன்னு" சொல்ல, அப்ப பீச்சுமே அதே தான் சொல்றான். ஏன்னா பீச்சுக்குமே எதுவுமே ஃபீல் ஆகல. பட் பிகே என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமான்ட்டு அவன் சொல்றான். மேபி உங்க 2 பேருக்கும் அந்த பந்தம் நல்லா ஏற்பட்டுருக்காது. அதனால கூட இப்படி இருக்கலான்னு சொல்ல, அப்ப பீச்சும், தீயும் பேசினது காட்டுறாங்க. பீச் என்ன சொல்லியிருப்பான்னா, எனக்கு அவங்க லவ்வும் தரல, ஹேட்டும் தரல. அதே மாரி என்ன காப்பாத்தவும் இல்ல. அது மட்டும் தான் எனக்கு அவங்கள பத்தி ஞாபகம் இருக்கு. குட் மெமரீஸ்னா ஒண்ணு கூட ஞாபகம் இல்லன்னு சொல்ல, அப்ப தி சொல்றான். அப்பன்னா நம்ம அந்த குட் மெமரீஸ இத ரீப்ளேஸ் பண்ணலான்ட்டு 2 பேரும் ஒருத்தங்க கடனாளியா இருக்க வேணாம். நம்ம போய் அவங்கள பார்க்கலாம். நான் அவங்களுக்கு தேங்க் யூ சொல்றேன். உன்ன மாரி ஒரு அழகான ஆள எனக்கு குடுத்தாங்கல்ல, அதுக்காக நான் தேங்க் யூ சொல்றேன்னு சொல்லிட்டு, அவன் பீச்சோட கன்னத்த தொடுறான். அப்ப 2 பேருமே லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஸோ இப்ப பீச் வந்து ப்ளப்கன் என்ன சொல்றான்னா, அவங்க எனக்குமே இந்த மாரி ஒரு ப்ரீசியஸான பெர்சன தந்தாங்கள்ன்ட்டு. அப்ப ப்ளபு சிரிச்சுட்டே சொல்றா, "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாரி ஒரு ஆள் இருக்கிறத நெனச்சு. நீங்க 2 பேருமே உண்மையாலே மேட் ஃபார் ஈச் அதர்ன்னு" சொல்ல, அப்ப பீச்சுமே சொல்றான், "ஆமா, நான் அவர ரொம்பவே லவ் பண்றேன்ட்டு." அப்ப ப்ளப் பாக்குறா, "பீச் நீங்க அண்ணா நீங்க இப்ப என்ன சொன்னீங்க தெரியுமா?" அப்படிங்கிற மாரி. அவ பதட்டமா டீஸ் பண்ற மாரி கேட்க, அப்ப பீச் சொல்றான், "இங்க பாரு, நான் ஒண்ணும் வாய் தவறுல வளரல. நான் உண்மைய தான் சொல்றேன். நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன். நான் அவர ரொம்பவே லவ் பண்றேன்னு" சொல்ல, அங்க ப்ளப் வந்து ரொம்பவே ப்ளஸ் ஆயிட்டு இருக்கா. அதோட அவ கேட்குறா, "என்ன கிண்டல் அடிக்கவே விடாத அளவுக்கு நீ பேசிட்டு இருக்கன்ட்டு." அப்ப பீச் என்ன சொல்றான்னா, "நான் உன்னையும் ரொம்ப லவ் பண்றேன். அது உனக்கு தெரியுமா இல்லையான்னு?" கேட்க, ப்ளப் சொல்றா, "எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபர்ஸ்ட்டு பயந்தேன்ல, தி வந்து என்கிட்டேருந்து உன்ன பிரிச்சுட்டு போயிருவாருன்ட்டு. பட் அவர் வந்து உன்ன வந்து என்கிட்டேருந்து பிரிக்க கூட இல்ல. பட் எனக்கு அதுக்கும் மேலயா, நம்ம 2 பேருக்கு இடையிலான லவ்வ அவர் நிறையவே அதிகப்படுத்த வச்சிருக்காரு. அவர் சூப்பரான கிரீன் ஃபிளாக்ன்னு" சொல்ல, அப்ப பீச்சும் சிரிச்சுட்டு அவ தலைய கோதி விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இப்ப அந்த கல்லறைக்கு தான் போயிருக்காங்க. பீச்சும் ப்ளப்பும் சேடா உட்காந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு டைம் குடுக்கலான்னு மத்தவங்கலாம் அங்கருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ தி, மூக் அப்புறம் மிரா அவங்க தான் தனியா நின்னுட்டுருக்காங்க. அப்ப மிரா சொல்றா, ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த சால்மன் அந்த இது இருக்குல்ல, அதெல்லாம் புக் பண்ணி வச்சிருப்பா போல. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்க, தி வந்து இல்ல வேணாம். எனக்கு ஆர்டினரி லைஃப் வாழ்றதே ரொம்ப ஹேப்பியா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் தனக்கு தானே சிரிச்சுட்டு இருக்கான். அதோட அவன் மூக்க பார்த்து சொல்றான், உங்க 2 பேருக்கு இடையில இருக்க பனிப்போர் என்ன முடியுமா என்ன? உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் சீக்கிரம் பேசி முடிச்சுருங்க. என்ன ஏதாவது நாடகத்துல நடிக்கிறேன்னு நெனப்பா உங்களுக்குன்னு சொல்ல, அப்ப மோக் புடிச்சு திட்டுறான். என்ன பெருசா லவ் அட்வைஸ் பண்றதா நெனப்பா உங்களுக்குன்ட்டு. நீங்க இவ்ளோ ஈஸியா பேசிருவீங்க. ஒருவேள பீச் வந்து அவரோட லைஃப்ல உங்கள இன்க்ளூட் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்கன்ட்டு. அப்ப தி சொல்றான், ரோம் உனக்காக 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப நீ அவன தொரத்தி தொரத்தி காதலிக்கணுன்ட்டு. அவன் மோக்க நல்லாவே கிண்டல் அடிச்சிட்டு இருக்க. இன்னொன்னு சொல்றான், "ஒருவேள இப்ப நீங்க ஒண்ணு சேரலன்னா, ஒருவேள நீங்க அடுத்த லைஃப்ல ஒண்ணு சேருவீங்களா இருக்கும். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருங்கன்னு" சொல்ல, மோக் மறுபடியும் புடிச்சு திட்டுறான். என்னது ஒருத்தவங்கள ஒருத்தவங்க காதலிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம், மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறதான்ட்டு. அவன் கோவப்பட, தி இவன்கிட்ட பேசி பேசி சிரிச்சுட்டு இருக்கான். மிராவ பார்க்கணுமே, இவனுங்க 2 பேரும் பண்றத பார்த்தா முழின்னு முழிச்சுட்டு இருக்கா. அப்ப மோக் சொல்றான், பெரிய காதல் குருன்னு நெனப்புன்ட்டு. அப்ப தி நோஸ் கட் பண்ணி விட்டுர்றான். என்னன்னா, எனக்காச்சும் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்குன்ட்டு. அவனலா கலாய்க்க, மோக் கோவப்பட மீரா பார்க்குறா. ஓகே, எஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்ப பார்க்க, மோக் சொல்லிடுறான். "இல்ல நீ கிளம்ப தேவையில்ல. இங்கேயே இரு. முடிஞ்சா
இவரோட வாயை கொஞ்சம் அடக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்ப தீ மறுபடியும் கலாய்க்கிறான். முடிஞ்சா அவனுக்கு கால் பண்ணு, உன் ப்ரைடெல்லாம் கொஞ்சம் தள்ளுவே, அவனோட வாய்ஸ் ஆச்சு நீ கேட்கலன்னு சொல்ல, அப்போ மோக்கூட்னே நடுவிரல் காமிச்சிட்டு போகிறான். அப்பயும் தீ வந்து சிரிச்சுட்டு என்னமோ உளறிட்டு இருக்கான். ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு நேரம் வந்து நீங்க கண்டிப்பாக கட்டி பிடிச்சி அழதான் போகிறீங்க, அதை நான் பார்க்க போகிறேன்ட்டு. அப்போ மீரா பார்க்குறான் ஏன் கட்டியாக பேசிகிட்டு இருக்கீங்கன்ட்டு. பட் தீ வந்து அவளை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு லவ்வை பற்றி பேசி சிரிச்சிட்டு இருக்க. மீரா ஓகே நம்மக்கிட்ட பேசல போலன்னு சொல்லிட்டு சரி என்கிட்ட பேசலான்னா நான் போய் அவங்க 2 பேரை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ போறா. பட் தீ வந்து அதே மாதிரி அந்த லவ்வை பற்றி பேசி வளரிட்டு சிரிச்சுட்டு தான் இருக்கான். அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பீச்சுப்பில் போய் காட்டினாங்கன்னா அப்போ பீச் சொல்லிடுறான் இனிமேல் நமக்கு 2 பேருக்குள்ள எந்த கடனாட்டம் எதுவும் இருக்காதுல்லன்ட்டு. ஏன்னா இவன் வந்து இவங்கள பார்த்துட்டான்ல. அப்போ ப்ளப் என்ன சொல்லி வேண்டிக்கிறான்னா ஒருவேளை அடுத்த லைஃப்னு ஒன்று இருந்தா உங்களுக்கு ரொம்ப அன்பான ஃபேமிலி கிடைக்கட்டும், அதை நான் வேண்டிக்கிறேன்னு சொல்கிறா. அப்போ பீச்சுமே ப்ளப்பை வந்து சேடாக பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் மூக்கு வந்து காருக்கு போயிருப்பான்ல. அப்போ தான் தீ வந்து ஆல்ரெடி இந்த ஜூஸில் வந்து நோட்ஸ் ஆட் எழுதி வச்சுருப்பான். அவன் எடுத்து குடிக்கிற ஜூஸில் இப்போ என்ன எழுதியிருக்குன்னா ஏ படி ரொம்ப கோச்சிக்காதுன்னு சொல்லியிருப்பான். அதுலேயுமே அந்த ஜூஸை கொஞ்சம் திருப்பினா அங்கே வந்து R-O எழுதியிருக்கும். ஸோ அங்கே இவனே வந்து அந்த நோட்ஸில் எம்முன்னு போட்டு சிரிக்கிற மாதிரி போட்டிருக்கான், ரோமோட நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி. அப்போ மூக்குமே சிரிச்சுட்டு அதை குடிச்சிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்குது. உடனே மூக்கு ஓடி போகிறான். இன்னொரு பக்கம் பீச்சுக்கும் ப்ளப்புக்குமே அது கேட்குதுல்ல. அப்போ பீச்சு உடனே ப்ளப்போட காதை புத்திடுறான். ப்ளப் பயந்துருப்பாள்ல. பார்த்தா இப்போ மீரா வந்து அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்போ மீரா சொல்கிறா உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே நீங்கள் 2 பேர் காருக்கு போயிருங்கன்ட்டு. பட் பீச் என்ன சொல்கிறான்னா இல்லை எனக்கு 5 செகண்ட்மே போதும், ஆனால் நான் அதுக்குள்ளே காருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பீச் இப்போ எந்திரிச்சு வந்து அங்கே மற்ற ஆளுங்க இருப்பாங்கல்ல அவங்க கூட அவன் சண்டை போடுறான். அதுவும் அந்த ஆளோட துப்பாக்கியை பறித்து இப்போ அப்படியே தீவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்களா அதை காட்டுறாங்க. ஸோ அந்த துப்பாக்கி அசால்ட்டாக பறித்து இவன் வந்து அந்த ஆளுங்களை நோக்கி வச்சிருக்க. அப்போ பீச் அப்படியே யோசிக்கிறான். தீ வந்து இந்த துப்பாக்கி எப்படி யூஸ் பண்ண எல்லாம் சொல்லியிருப்பான்ல. அதை அப்படியே யோசிச்சுட்டு இப்போ தீ நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவன் அந்தால சுடுறான். பட் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, லைட்டாக தள்ளி அவங்கள ஜஸ்ட் ஒரு காயம் ஏற்படுற மாதிரி மட்டும் சுடுறான். அப்போ மூக்குமே சத்தம் கேட்டு வந்திருப்பான்ல. அவன் வந்ததுக்கப்புறம் பாஸ் எங்கன்னு கேட்க மீரா பார்க்குறா தீ அப்படின்ட்டு. ஏன்னா அவன் வந்து தீயை விட்டுட்டு தானே இவங்கள பார்த்துக்கணும்னு வந்திருப்பா, இவங்க என்னன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு. ஸோ அவன் முழிக்க பீச் என்ன சொல்கிறான்னா நீங்கள் போய் பீக்க என்ன பாருங்க, இவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்கிறான். இந்த பக்கம் தீயை காட்டினாங்கன்னா அவனை சுற்றி ஆளுங்க நின்றுருக்காங்க. தீ பார்க்குற அவங்களுக்குலாம் என்ன வேணும்ட்டு. அதுக்கப்புறம் தீ அவனுக்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்க. எல்லாரும் அடிச்சு போட்டுடுறான். பட் அதில் ஒருத்தன் துப்பாக்கி எடுத்து தீயை சுட பார்க்குறான். பட் தீ வந்து திரும்பி நின்றுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக மோக் வந்து அந்த குண்டை வாங்கிடுறான். அவனோட ஷோல்டரில் இறங்கிருச்சு. பட் இவன் மறுபடியும் சுட பார்க்குறான்ல. அப்படி ரெடியாக இருக்கும்போது அவனை ஒருத்தவங்க சுடுறாங்க. யாருன்னா ரோம் அங்கே வரான். ஸோ ரோம் அங்கே கெத்த என்ட்ரி கொடுக்க தீ சொல்கிறான் வேணா அவனை கொலை பண்ணிடாதன்ட்டு. பட் ரோம் வந்து கோவமாக பார்க்குறான். அங்கே மோக்கு அவன் சுட்டிருக்கான்ல, அதை பார்த்த செகண்ட்லேயே அவன் காதில் வேற எதுவும் கேட்கல. அவன் டக்குன்னு திரும்பி அவனை சுட்டு கொன்னுடுறான். ரோமோட கண்ணிலேயே அந்த ஃபயர் தெரியும். ஆனால் இதை பார்த்து தீ பயங்கரமாக சாக்காயிட்டான். பட் ரோம் வந்து மோக்கு அவன் சுட்டனால தான் அந்த கோவத்தில் சுட்டிருப்பான். இந்த சீன் பயங்கரமாக இருக்கும். இப்போ பீச் ப்ளப்பே காட்டினாங்கன்னா ப்ளப் பயந்துருப்பான்னு சொல்லி தான் பீச் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கான். பட் ப்ளப் வந்து இல்லை நான் ஓகேவாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பீச்சுமே இங்கே பாரு எல்லாம் முடிஞ்சிச்சு, இனிமேல் இந்த மாதிரி எதுவுமே நடக்காதுன்ட்டு. அப்போ ப்ளப் சொல்கிறா ஓகே, பட் உங்களை நீங்களும் பார்த்துக்கோங்க, அதோட உங்களை நினச்சி இப்போ இன்னொருத்தங்க கவலைப்பட்டுட்டு இருப்பாங்கன்னு சொல்ல அப்படியே தீயை தான் காட்டுறாங்க. அவன் கவலையாக உட்காந்துட்டு இருக்க. பீச் போய் கேட்குறான் என்ன உங்களை நீங்களே பழி சுமத்திக்கிறீங்களான்ட்டு. அப்பயும் தீ சேடாக இருக்க. இப்போ நீங்கள் கில்ட்டியாக இருக்கீங்க தானே, எல்லாரும் சேடாக இருக்காங்கன்ட்டு. மூக்குக்கு அடிபட்டது, ப்ளப்பை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனது, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் நினச்சிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்லுங்கள், இதெல்லாமே உங்களோட தப்பான்னு கேட்க இவன் அப்படியே பீச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அமைதியை தரணும்னு நினச்சேன், பட் உங்களை இப்படி கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை நான் தள்ளிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பீச் பக்கத்தில் வந்து உட்காரான். அதோட ப்ளப் எப்படி இருக்கான்னு கேட்க பீச் சொல்கிறான் அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்போ நல்லா தான் இருக்கான்ட்டு. அப்போ தீ சேடாக என்ன சொல்கிறான்னா ப்ளப்புக்கு என் மேலே இருக்க நம்பிக்கையே போயிருக்கும்லன்ட்டு. பட் பீச்சோ அவள் உங்களை பற்றி அப்படி நினைக்கவே இல்லை, அவளுக்கு நீங்கள் எவ்வளோ நல்லதாக நினைப்பீங்கன்னு நல்லாவே தெரியும், அதோட அவளுமே உங்களை நினச்சி கேர் பண்ணிக்கிறான்னு சொல்ல தீ சேடாகவே தான் இருக்கான். பட் பீச் என்ன சொல்கிறான்னா நீங்கள் அடுத்தவங்களை நினச்சி மற்றவங்களை நினச்சி கேர் பண்ணிவிட்டு அதில் தான் பிஸியாக இருக்கீங்க, பட் உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணவே விட மாட்டீங்க, அதை மறந்துடுறீங்க இப்படி பீச் சொல்ல தீவ் அப்படியே பீச்சை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே பீச்சோட தோளில் சாஞ்ச மாதிரி.
அதுக்கப்புறம் பார்க்குறான், அங்கே வெளியே தான் ரோம் வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அதை தி அப்படியே சேடாக போய் பார்த்துட்டு ரோம் கிட்ட பேச போகிறான். அப்போ ரோம் சொல்கிறான், ஆக்சுவலாக அர்சனிலேயே கம்மி ரேங்க்ல இருப்பாங்கல்ல, அந்த ஆளுங்க தான் இப்படி பண்ணது. ஏன்னா அந்த பெரிய இடம் இருக்கும்ல, அதை பிடிக்கிறக்காகவே அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்களோட இறந்த உடல்லாம் இப்போ திருப்பி அனுப்பிட்டதா ரோம் சொல்கிறான். அப்புறம் பீச்சை பார்த்து, சாரி, நீங்கள் பயந்துருந்தீங்கன்னா சாரி, இந்த தாக்குதல் உங்களுக்கானதில்ல எனக்கானதான்னு சொல்ல பீச் சொல்லிடுறான், கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகலைன்ட்டு. அப்போ ரோமுமே, அப்பாவோட பொசிஷன் வந்துட்டேன்னா எனக்கு இன்னுமே கண்ட்ரோல் கிடச்சிரும்னு சொல்ல, இப்படி இவன் பேசிகிட்டு இருக்கும்போதே தீ கேட்குறான், நீ ஏன் அவங்களுக்கு கொலை பண்ணன்ட்டு. என் தலைமையில் இருக்க அரசன் இல்லை, எந்த கொலையும் நடக்கக்கூடாதுன்னு சொல்ல இவன் சொல்கிறான், ஒருவேளை நான் அப்படி பண்ணலன்னா நீ இல்லைனா மூக் தான் அந்த இடத்துல இறந்துருப்பீங்கன்ட்டு. பட் இருந்தாலும் வேற வழி இருக்குல்லன்னு சொல்ல ரோம் சொல்கிறான், இல்லை. அதோட ரோம் வந்து ரொம்ப உறுதியாக தீயை பார்த்து சொல்கிறான், மூக்குக்கு ஏதாவது ஆனால், மூக்கு இந்த மாதிரி ஹர்ட் ஆனால் அதை நான் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க மாட்டேன்ட்டு. உனக்கு புரியுதான்னு கேட்க, ஆனால் தீயுமே கோபமாக பேசுகிறான். பட் அதை என்னோட இடத்துல பண்ணாத, என் இடத்துல இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்ல, சரி ஓகே அப்போனா நான் சீக்கிரம் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு ரோம் அங்கேருந்து கோபமாக போகிறான். தியு கோவமாக நின்றுட்டு இருக்க பீச் இவங்க 2 பேர் பார்த்து கவலைப்பட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரோம் வந்து கிளம்புறக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிட்டான், ஃப்ளைட்லாம் புக் பண்ணிட்டான். அப்போ மோக் வந்து எழுந்துக்கிறானா, ரோமும் போய் ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ இவங்க ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. பட் மோக் என்ன சொல்கிறான்னா, நீ எனக்காக வெயிட் பண்ணுவியா, நான் ரெக்கவர் ஆக வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாங்கிறான். அப்படியே ரோம் என்ன சொல்கிறாங்க மாதிரி பார்க்க மோக் சொல்கிறான், நம்ம பிரிஞ்சிருந்த இந்த கொஞ்ச நாளில் உனக்கு புரிஞ்சுதோ இல்லையோ எனக்கு தெரில, பட் எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நல்லாவே புரிஞ்சுது. என்னால் உன்னை விட முடியாதுன்னு சொல்ல ரோம் பார்க்குறான் சிரிச்சுட்டே. இது நீ யோசிச்சு தான் சொல்கிறேன்னு கேட்க மோக் என்ன சொல்கிறான்னா, நான் இதுக்கு மேலே யோசிக்க விரும்பலன்ட்டு. அப்படியே ரோம் மோக ஹேக் பண்ண ரோம் சொல்கிறான், என்னாலையுமே உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது, அதனால தான் நான் உன்னை பார்க்குறக்கு உடனே வந்துட்டேன்ட்டு. அப்போ இவனுக்கு அடிபட்டுருக்கல, அதனால் வலிக்கிற மாதிரி பண்ணேன். அப்போ ரோம் உடனே தள்ளிக்கிறான், அச்சோ சாரி உனக்கு வலிக்குதான்ட்டு. பட் மோக் வந்து உடனே ரோமை ஹேக் பண்ணிவிட்டு, இல்லை நீ என்னை வந்து பிரிஞ்சு போக சொன்னில்ல, அதை விட இது ஒன்றும் பெரிய வழி இல்லைன்னு சொல்ல. அப்போ ரோம் சிரிச்சுட்டே, சாரி நான் மீன் பண்ணி ஒன்றும் சொல்லங்கிறான். இன்னொரு பக்கம் பீச் வந்து தீக்கு மருந்து போட்டு விட்டுருக்க கேட்குறான், யாரோ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணாங்க இனிமேல் அடியே படாமல் பார்த்துப்பேன்ட்டு. பட் அவங்களுக்கு இப்போ அடிபட்டுருக்குன்னு. ஏன்னா பீச்சுமே கேட்டிருப்பான்ல, நீங்களும் உங்களை எந்த அடியும் படாமல் பார்த்துக்கணுன்ட்டு. பட் தீக்கு இப்போ அடிபட்டுருக்குல, அதனால் சொல்ல. அப்போ தீ பார்க்குறான், ஓகே நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் எனக்கு ஓகேங்கிற மாதிரி. பட் பீச்சோ, உங்களுக்கு எங்கேயாச்சும் ஹர்ட் ஆயிருக்கா, உங்கள் இதயத்தில் ஹர்ட் ஆயிருக்கான்னு கேட்டுட்ருக்கான். பட் டி கவலைப்படுறதெல்லாம் அவன் பீச்சுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பான்ல, அவனை சேஃபாக பார்த்துப்பேன்ட்டு. பட் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல பீச் சொல்கிறான், நீங்கள் பண்ண ஒவ்வொரு ப்ராமிஸுமே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீங்கள் அது எல்லாத்தையும் காப்பாற்ற ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒன்று சொல்லிட்டா, ஒரு ப்ராமிஸை நமக்கு பண்ணிட்டோன்னா அதை ட்ரை பண்ணுறாங்களே காப்பாற்றுறக்கு, ஸோ அந்த ப்ராமிஸை கீப் பண்ணுறதை விட அதை நல்லபடியாக வச்சுக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல, அதுவே பெருசு தாங்கிறான். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்களா, அது எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு பண்ணேன். பட் என்ன நீங்கள் தான் பார்க்கல, க்ளப் கூட நான் கூலாக இருந்துன்னு சொன்னான் தெரியுமான்னு இவன் பேசிகிட்டு இருக்க தீ உடனே இவனை ஹக் பண்ணிட்டான். அதோட பீச் கிட்ட தேங்க்யூ சொல்கிறான். ஏன்னா இப்போ இவன் வந்து வீக்காக இருக்கான், அந்த டைமில் பீச் ஸ்ட்ராங்காக இருக்கான்ல, அதுக்காக தான் அவன் தேங்க்ஸ் சொல்கிறான். அப்போ பீச்சுமே, வெல் நம்ம வந்து லைஃப் பார்ட்னர்ஸ், உங்களுக்கு உங்கள் பேர்டன் வந்து ஹெவியாக மாறும்போது அதை நான் கொஞ்சம் வாங்கிக்கிறது தப்பு இல்லையேன்னு சொல்ல. அப்படியே 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டு தீ வந்து பீச்சை கிஸ் பண்ணுறான். இன்னொரு பக்கம் ரோமும் மோக்கும் அவங்களோட ரூமுக்கு வராங்க. அப்போ ரோம் சொல்கிறான், ஒரே ஒரு நாள் நீ ஹாஸ்பிட்டலில் தாங்கன்னா உன் ப்ரைட் என்ன குறைஞ்சி போயிடுமான்ட்டு. பட் மோக்கோ, நான் இப்போ நல்லா தானே இருக்கேன், எதுக்கு சும்மா ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு தான் வந்துட்டேன்னு சொல்ல. அப்போ ரோம் பார்க்குறான், நீ உண்மையிலேயும் கூட வரதா புரியா, பட் என்னவா வரப்போறேன்ட்டு. அப்போ மோக்குமே அதை நீ டிசைட் பண்ணுன்னு சொல்ல. ரோம் பார்க்குறான், நான் டிசைட் பண்ணுன்னா நீ வந்து வலது கையை விட்டுட்டு இடது கையில் சுட ட்ரை பண்ணுறீல, அந்த மாதிரி உன்னை நீயே ஃபோர்ஸ் பண்ணிக்காத, எனக்காக மாறாதன்னு சொல்ல. மூக்கு வந்து பார்க்குறான், ஓ இவனுக்கு தெரிஞ்சிருச்சான்ட்டு. ஏன்னா ரோமுக்காக தான் இவன் மாறியிருப்பான், பட் அது ரோமுக்கே தெரிஞ்சிச்சுன்னு இவனுக்கு இப்போ தான் தெரியுது. அப்போ ரோம் என்ன சொல்கிறான்னா, நான் அவனை கூட்டிகிட்டு போகணுன்னா பாடி கார்டு, அசிஸ்டண்ட், செக்ரட்டரி அந்த மாதிரி எந்த பொசிஷனும் இல்லை, ஒரே ஒரு பொசிஷன் தான், லைஃப் பார்ட்னர். அதை எடுத்துக்கிறியான்னு கேட்க மோக்கு வந்து யோசிக்கவே இல்லை, நீ எது சொன்னாலும் அந்த பொசிஷனை நான் எடுத்துக்கிறேன்ட்டு. அப்போ ரோமும் சிரிக்கிறான். அப்படியே மோக் பக்கத்தில் வர 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட் போயிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. ரோம் கேட்குறான் என்ன டீலான்ட்டு. அப்போ மோக்குமே சிரிச்சுட்டு வெக்கப்படுறான். இப்போ அடுத்த சீனில் காலையில் மோக் பிடிச்சி மீராவை நல்லா திட்டிகிட்டு இருக்கான். உன்னை எப்படி நான் இதுக்கு மேலேயும் நம்புறது, பாஸ் எங்கன்னு கேட்டால் கூட உனக்கு தெரியலன்ட்டு மீராவை நல்லா திட்டிகிட்டு இருக்க. அவளுமே சாரி சொல்லிட்டு இருக்கா.
அப்போ ப்ளப் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அச்சோ என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். அப்போ மூக்குமே உன்னை எப்படி இந்த வேலையில் நான் இதுக்கு மேலே வைக்கிறது, உனக்கு இந்த வேலை செய்ய உண்மையாக இஷ்டம் இருக்காங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்க. அப்போ ப்ளப் வந்துடா இல்லை இல்லை அவங்கள வேலையை விட்டு தூக்கிடாதீங்கன்ட்டு. அப்போ மோக் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்க ப்ளப், எனக்கு தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்க, என் வேலையில் இன்டர்ஃபியர் ஆகாதீங்கன்னு சொல்ல. பட் ப்ளப் என்ன சொல்கிறான்னா, இல்லை அவங்க வந்து எங்களை பார்த்துக்கணும் தான் வந்தாங்க, அதனால தான் குந்தி அவங்களால பார்க்க முடியலன்னு சொல்ல. அப்போ மூக் பார்க்குறான், பட் தீயை பார்த்துக்கிறது தான் இவங்களோட முக்கியமான கடமைன்ட்டு. அப்போ ப்ளப்புமே தீ யாரை ரொம்ப லவ் பண்ணுறாரு, பீச்சு தானே, பீச்சுக்கு மட்டும் எதாவது ஆனால் தீ எவ்வளோ ஹர்ட்டாக இருப்பார், அது உங்களுக்கு புரியுதான்னு கேட்க. இப்போ மூக்குமே யோசிக்கிறான். அப்போ ப்ளப்புமே ப்ளீஸ் அவங்கள மட்டும் வேலையை விட்டு போக சொல்லிடாதீங்கன்னு சொல்ல. அப்போ மூக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சமாதானம் ஆயிட்டு சரி ஓகே இனிமேல் இப்படி நடக்காம பார்த்துக்கோன்னு சொல்ல. மீராவும் ஓகே சார்ன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் மூக் போக இவங்களுக்கு அப்படியே புயல் அடிச்சு வந்த மாதிரி இருக்கு. ப்ளப் பார்க்குறா, என்ன நல்லா திட்டு வாங்கிட்டீங்க போலன்ட்டு. அப்போ மீராவுமே ஆமாம் எனக்கு தேவை தானே, பட் நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட்டாக வந்தீங்க, உங்களையுமே அவர் திட்டினார் தானேன்னு சொல்ல. ப்ளப் சொல்கிறான், நேற்று நீங்கள் எங்களை காப்பாற்றினீங்க, ஸோ அதுக்காக உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தியோ பீச்சு ரூம்லேருந்து வெளியே வராங்க. ரோமுமே வெளியே நின்றுருக்கானா. இவன் குட் மார்னிங் சொல்ல ரோமுமே குட் மார்னிங் பீச்சனான்னு சொல்கிறான். பட் தீ கிட்ட எதுவும் பேசாமல் போயிடுறான். தீயுமே அவங்ககிட்ட எதுவும் பேசல. அப்புறம் இவங்க அந்த வேற ஒரு ரூம் இருக்கும்ல, லைப்ரரியாட்ட ஏதோ ரூம், அந்த இடத்துக்கு தாண்டி வர பீச் சொல்லிகிட்டே இருக்கான், நீங்கள் ஏன் உங்கள் பிரதர் கிட்ட பேசல, பேசுங்கன்ட்டு. பட் தீ என்ன கவலையில் இருக்கானா, ரோம் வந்து கொலை பண்ணியிருக்கான். அவன் மனுஷங்களோட உயிர் வந்து ஒரு உயிரே இல்லாத மாதிரி சொல்கிறான். அவன் அப்பாவாட்ட பண்ணுறான்ட்டு அவன் சேடாக. அப்போ பீச் தான் தீக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறான். என்னன்னா இப்போ மோக்குக்கு அந்த இடத்துல அடிப்படாமல் அந்த இடத்துல பீச் இருந்திருந்தா இந்நேரம் தீ வந்து அதை கண்டிப்பாக பண்ணியிருப்பானா மாட்டானா. இதை சொல்லும் போது தீ எப்படி யோசித்து பார்க்குறான். என்னன்னா அன்னைக்கு விவீஸ் வந்து பீச்சை தாக்கும் போது தீயுமே இந்த முடிவு தான் எடுத்தான். ஸோ அவன் அப்படியே பீச்சை பார்க்க பீச் சொல்கிறான், இங்கே பாருங்க ரோம் வந்து கொடூரமானவர்லாம் கிடையாது, அவர் மூக்க ரொம்பவே லவ் பண்ணுறாரு, அது மட்டும்தான் சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு கேட்க தீக்குமே இப்போ தான் புரியுது. ஸோ ரோம் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் ரோம் கிட்ட பேச போகிறான். ரோமும் பார்க்குறான் நீ எப்போ வந்தன்ட்டு. அப்போ தீ வந்து சாரி நான் வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டேன், நான் மீன் பண்ணி எதுவும் பண்ணலன்னு சொல்ல. அப்புறம் ரோமுமே சாரி சொல்லிட்டான். ஏன்னா அவனை உன்னோட இடத்துல வந்து நான் இப்படி பண்ணிட்டேன்ல அதுக்கு சாரின்னு சொல்ல. அப்போ தீ சொல்கிறான், இல்லை பரவாயில்ல, எனக்கு பீச் சொன்னதுக்கப்புறம் தான் புரிஞ்சு நீ வந்து மோக்க ரொம்ப லவ் பண்ணுறதுனால தான் அப்படி பண்ணியிருக்க, அந்த இடத்துல பீச் இருந்திருந்தா நானுமே அப்படி தான் பண்ணியிருப்பேங்கிறான். அப்போ ரோம் வந்து சொல்கிறான், நான் ஹாங்காங்க்கு சீக்கிரமே போயாகணுன்ட்டு. எப்பன்னு கேட்டா இவன் சொல்கிறான், மூக் ரெக்கவர் ஆன உடனே நாங்கள் போகணுன்னு சொல்கிறான். ஏன் அவ்வளோ சீக்கிரம்னு சொல்ல. ரோம் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் உன் வீட்டில் பீஸ்ஃபுல் இருக்கணும்ல, என்னால் அது கெட்டு போகக்கூடாதுலன்னு சொல்ல. அப்போ தீயுமே இது உன் வீடு தாங்கிறான். சரின்ட்டு இப்போ இவங்க சமாதானம் ஆயிட்டாங்கல்ல. ஸோ ரோமும் சிரிச்சுட்டு ஓகே இது நம்மளோட சேஃப் ஹவுஸாகவே இருக்கட்டும், நான் எப்பெல்லாம் பிரேக் கிடைக்குதோ அப்போல்லாம் இங்கே வராங்கிறான். அப்போ தீ கேட்குறான், நீ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கான்ட்டு. என்னன்னா போன எபிசோடில் ரோம் சொல்லியிருப்பான்ல, நான் என்ன உனக்கு ரைட் ஹேண்டாக இருந்திருப்பேன், இப்போ வந்து லீடர் ஆகிறான் அவ்வளோதானன்ட்டு. ஸோ இப்போ தீ என்ன சொல்கிறான்னா, ரோம் இப்போ லீடர் ஆகிறான்ல, அதனால் அவனுக்கு வலது கையா தீ இருக்கிறேன்னு சொல்ல. இப்போ சென்டிமெண்ட்டாக போயிட்டுருக்கா. ரோமே சொல்கிறான், ரொம்ப சென்டிமெண்ட்டாக போகாத கிரிஞ்சாக இருக்குன்ட்டு. அப்போ தீயுமே என்ன எனக்கு மட்டும் என்னமோ பேச ஆசைங்கிற மாதிரி சொல்கிற, எனக்கே இதெல்லாம் பேசும்போது புல்லரிக்குதுன்ட்டு அவனுங்க வழக்கம் போல் கலாய்ச்சிட்ருக்க. இதை தான் பீச்சும் மூக்கும் தள்ளி நின்று பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மூக்குமே சொல்கிறான், அவங்க எப்போ இப்படி தான், அவங்களால ரொம்ப நேரத்துக்குலாம் பேசாமல் இருக்க முடியாது, ஜஸ்ட்டு சின்னதாக கோச்சிப்பாங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பீச் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நம்ம ரொம்ப அனுபவிச்சிட்டோம்ல, ஸோ ஏதாவது ஃபன் பண்ணலாமா, நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும், ஸோ இதில் ஏதாவது ஃபன் பண்ணலாமான்னு கேட்க அடுத்த சீன்லேயே இவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறான், நம்ம 3 பேரும் ஒரு டைம் கேம்ப் போனோம்ல, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அதை பற்றி பீச் கடை சொல்லிகிட்டு இருக்கான். என்னன்னா இவங்க கேம்ப் போனாங்களா, போகணுன்னு சும்மா இல்லாமல் அந்த கேம்பில் எல்லாத்தையும் எரிய விட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கேம்ப் சைட் மொத்தமாகவே எரிய விட்டுருக்காங்க. அப்போ ப்ளப் கேட்குறா, சரி உங்கள் கேம்ப் சைட் வந்து எவ்வளோ பெருசுன்ட்டு. அப்போ தீ சொல்கிறான், ஒரு பெரிய மலை, அதையே இவங்க எரிச்சு விட்டு வந்திருக்கானுங்க. ஸோ அதனால் இவங்க இனிமேல் கேம்பே போடக்கூடாதுன்னு அதை தடை பண்ணிட்டாங்க இவனுங்க 3 பேருக்கும். ஸோ அதுதான் இவங்க ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு சொல்ல. அப்போ பீச் பார்க்குற அவங்களுக்கு தேவைதாங்கிற மாதிரி. பட் ரோம் என்ன சொல்கிறான்னா, பட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நம்ம 3 பேருமே அந்த ஒரே டென்ட்டில் இருந்தோம்லன்னு சொல்ல. அப்போ பீச் சொல்கிறான், உங்கள் 3 பேருக்கும் நிறைய மெமரிஸ் இருக்குல்லன்ட்டு. அப்போ தீ ரோம்லாம் ரொம்ப அப்படியே பெருமையாக பார்த்துட்ருக்க. மூக்கு வந்து மொக்க பண்ணி விட்டுறான். என்னன்னா ஆக்சுவலாக அவங்களுக்கெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்
இல்லை. அவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இல்லாதனால எனக்கும் வேற சாய்ஸ் இல்லைன்னு சொல்ல, அண்ணன் 2 பேரும் அட் அ டைமில் சாக்கா திரும்பி பார்க்குறாங்க. மூக் அப்படின்னு சொல்ல, மூக்கு இவங்கள பார்த்து அப்படியே லைட்டாக சிரிக்கிறான். அவனுங்க 2 பேரும் முறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. ரோம், தி, குழந்தைங்க, ப்ளப்லாம். மூக்கும் பீச் மட்டும்தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மூக்கு வந்து அவன் கிளம்ப போகிற விஷயத்த சொல்லிட்டு இருக்க. அப்போ பீச்சு சொல்கிறான், ஆமாம் தி என்கிட்ட சொன்னாருன்ட்டு, உங்களால் எப்போ முடியுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக இங்கே வாங்கன்னு சொல்ல. அப்போ தி வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கானா. அதை பார்த்துட்டு மூக் சொல்கிறான், என்னோட வாழ்க்கை முழுக்காவே நான் தீக்கு ஒரு வலது கையாக தான் இருந்திருக்கேன். பட் இப்போ அவரை பிரிஞ்சு போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குன்ட்டு. அப்போ பீச்சுமே, மூக் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க, பீக்கியான நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுடுங்கன்னு சொல்ல. அப்போ மூக்குமே சொல்கிறான், அவங்க வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுலேருந்து எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் தீயை நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்ல. அதோட பீச்சை பார்த்து சொல்கிறான், நீங்கள் இல்லைன்னா வேற யார் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி. அப்படியே அவங்க சிரித்து பேசிகிட்டு இருக்க. பீச் வந்து ரோமை பார்த்துட்டு மூக்கடை சொல்கிறான், உங்களுக்கும் ரோமுக்கும் இடையில எல்லாமே நல்லா போகும் நான் நம்புறேன்ட்டு. அப்போ இவனுமே தேங்க்யூன்னு சொல்கிறான். பார்த்தா அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் குழந்தையாட்ட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பீச் மூக்கிட்ட, உங்களுக்கு நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தால் நம்ம ஒன்று பண்ணலாமான்னு சொல்கிறான். அப்போ மூக்குமே பார்க்குறான். என்னன்னா அடுத்த சீன்லேயே இவங்க எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. தி வந்து வண்டியெல்லாம் செட் பண்ணிட்டு அவன் அப்படியே பீச் கடை பேச வரான். அப்போ பீச்சுமே, நம்ம தேனியில் போயிட்டு வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் ஆச்சுல, ஸோ வந்து இது மறுபடியும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்லன்னு சொல்ல. அப்போ தி பார்க்குறான், சரி ஓகே, இப்போ என்ன ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி என்ன ரீசனுக்காக நீ இதை பிளான் பண்ணன்ட்டு. அப்போ பீச்சுமே, நான் உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அது போதாதான்னு கேட்க, அதை கேட்டு தி வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறான். அதோட தி வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட்டா அவன் பீச் கடை பேசிகிட்டு இருக்கான், நம்ம ரொம்ப தூரம் போகிறோம்ல, எனக்கு பசிக்குதுங்க மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ பீச்சுமே சொல்கிறான், சரி ஓகே நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம், அது வரைக்கும் இந்த ட்ரிங்கை குடிங்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அப்போ வந்து டக்குன்னு ஒரு முகம் எட்டி பார்த்து சொல்லுது, எனக்குமே பசிக்குதுன்ட்டு. யாருன்னா ரோம். அவனும் பார்த்தோன்னே தி பயங்கரமாக சாக்காயிட்டான். ஏன்டா நீ ஹாங்காங் போலியான்ட்டு. அப்போ ரோம் பார்க்குறான், என்ன நான் சொன்னதில் கொஞ்சம் மட்டும்தான் கேட்பியா, நான் என்ன சொன்னேன், மோக் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தானே போவோன்னு சொன்னேன்னு சொல்ல. பின்னாடி பார்த்தா மோக்குமே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ மோக்கு எல்லோரும் மூஞ்ச பார்க்க மோக் சொல்கிறான், ஆமாம் எனக்கு இன்னிமே அடி இருக்குது, ஜஸ்ட் அந்த எறும்பு கடி இருக்குல்ல அந்தளவுக்கு அடி இன்னுமே இருக்குன்னு சொல்ல. அதை கேட்டு ரோம் சிரிக்கிறான். தி வந்து அப்படியே சல்கியாக பார்த்துட்ருக்கான். அதோட பீச் கடை சொல்கிறான், என்னோட தேனியில் ஐடியா மாதிரி இது இல்லைன்ட்டு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி தி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறான், இங்கே பாரு 2 பேருக்கு டென்ட்டு தனித்தனியாக தான் போடணும், அதுவும் ரொம்ப தூரம் விட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ பீச்சுமே சமாளிச்சுட்டு இருக்கான், இல்லை நான் ரொம்ப குறட்டு விடுவேன் அதனால் அவர் சொல்கிறாருன்ட்டு. அப்போ ரோமமோக்கு சிரிச்சிட்டாங்க, நம்பிட்டோங்கிற மாதிரி. அப்படியே அந்த எபிசோட் இவ்வளோ ஜாலியாக முடிய என் கிரெடிட்ஸில் காட்டுறாங்க. ஆரனும் தவனும் தான். ஆரன் வந்து அந்த லேப்டாப்பில் எதையோ பார்த்துட்டு அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தவணுமே என்ன பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்க, அரண் சொல்கிறான், ஒரு சீரீஸ்க்கு என்ன நடிக்க கூப்பிட்ருக்காங்கன்ட்டு. அப்போ தவன் பார்க்குறான், தவனுக்குமே அதுக்கு நடிக்க கூப்பிட்ருக்காங்க. 2 பேர் பார்க்குறாங்க, இந்த சீரீஸ் நேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, பட் ஃபெமிலியராகவும் இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு 2 பேரும் ஐ கான்டாக்ட் வைக்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த எபிசோட் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக இருந்துச்சு. என்னென்னா பீச் வந்து இந்த மாதிரி அடிதடியெல்லாம் பார்த்து பயப்படுறாள், பட் அவன் தீக்காக கற்றுக்கிட்டு அவ்வளோ கூலாக ஒன்று பண்ணியிருப்பான். அப்புறம் ரோமும் மூக்குக்காக அவன் மூக்கையில் அடிப்பட்டதை பார்த்தோன்னு ஒன்று சுட்டிருப்பான். அதெல்லாம் செமையாக இருந்துச்சு. அப்புறம் முக்கியமாக அங்கே நீங்கள் 3 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க போலன்ட்டு பீச் சொல்லும்போது அப்போ மூக்கு சொல்லியிருப்பாளா, இல்லை அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அதனால் எனக்கு வேறு சாய்ஸ் இல்லைன்ட்டு. அப்போ அவனுங்க 2 பேரும் ஒரே சமயத்தில் திரும்பி பார்த்து மூக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே ரொம்ப க்யூட் அண்ட் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்த ஃபைனல் எபிசோடை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.